இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலகத்தில் கடவுள் நேரடியாக படைத்தது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தான். அப்ப அந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, அப்ப ஒரு தாய் தந்தையர் வழியா நம்ம எல்லாரும் வந்திருக்கும் போது எல்லாம் ஒண்ணு இந்தாவே இருந்துடலாம். அவங்க இந்துவா இருந்தா நம்ம இந்தாவே இருந்துடலாம். அவங்க முஸ்லீமா இருந்தா நம்ம எல்லாரும் முஸ்லீமா இருந்துடலாம். அவங்க கிறிஸ்தவரா இருந்தா நம்ம கிறிஸ்தவரா இருந்துடலாம். நம்ம எப்படி ஆனோம்? ஒரு தாய் தந்தையர்ல இருந்து நம்ம பிறந்திருக்கும் பொழுது இத்தனை குரூப்பா எதுக்கு ஆனோன்னு கேட்கிறாரு. எதுக்கு ஆனோன்னு சொன்னா இது ரொம்ப சிம்பிள். அவ்வளவுக்குலாம் நீங்க போக வேணாம். இப்பவே நீங்க பார்க்கலாம். அத இப்ப ஒரு தாய் தந்தைக்கு 4 பிள்ளை, 4 பிள்ளை 4 இருக்கானா இல்லையா? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த 4 பிள்ளையில ஒரு பையனுக்கு கிறிஸ்தவ மார்க்கம் பிடிச்சி கிறிஸ்தவனா போயிடுறான், ஒரு பையனுக்கு முஸ்லீம் மார்க்கம் பிடிச்சி முஸ்லீமா போயிடுறான், ஒரு பையனுக்கு வந்து கடவுளை இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி அவன் போயிடுறான், ஒருத்தன் வந்து கோயிலில் போய் குருவா இருக்கிறான். ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்தாங்க. ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாலும் மூளை எல்லாருக்கும் தனித்தனி. மேற்று என்னது? கடவுள் வந்து சிந்திக்கிற திறனை மூளையையும் தனித்தனியாகத்தான் படைத்திருக்காரே தவிர ஒரு தாய்க்கு பிறந்ததுனாலேயே அதே கொள்கையில் அப்படியே இருப்பார்கள் என்று மனிதனை கடவுள் என்ன செய்யல, படைக்கவே இல்லை. அப்ப நம்மளா மனிதன் என்ன செய்வான்? ஒரே தாய் தந்தைக்கு பிறந்திருக்கும் போது அந்த பிள்ளைகள்ல 2 பேர் 2 விதமா இருந்திருப்பான். இப்பதாண்டு கிடையாது. அவருக்கு நேரடியாக பிறந்த பிள்ளை இருக்குமே, அதுலயே 4 பேர் இப்படி போயிருப்பான், 4 பேர் அப்படி போயிருப்பான். அப்ப நம்ம நீங்க இப்போ பார்க்கலாம், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்களை ஒருத்தன் ரொம்ப ஒழுக்கமானவனா இருப்பான், ஒருத்தன் 1 நம்பர் தருதலையா இருப்பான். அப்ப பேர கெடுக்கிறதுக்கு பிறந்திருப்பான். பாக்குறமா இல்லையா? ஏன் ஒரு தாய் தந்தை 2 பேரும் பிறந்தாங்க. இவனுக்கு ஆத்தா அம்மா ஒரே ஆள் தான், அவனுக்கு ஆத்தா அம்மா ஒரே ஆள் தான். இவன் வந்து குடிக்க மாட்டாங்க, அவன் குடிக்கிறான். இவன் விசாரம் பண்ண மாட்டான், விசாரம் பண்றான். இவன் படிக்கிறான், இவன் படிக்க மாட்டேங்கிறான். இவன் ஊர் சுத்துறான், அவன் வந்து என்ன செய்யறான்? பொருளாதாரத்தை திரட்டுறான். இப்படியான 2 பிள்ளை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறீங்க. அதே மாதிரி அறிவுள்ள நீங்க பாக்குறீங்க. ஒருத்தன் வந்து 100 மார்க்கா எடுப்பான், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன். இன்னொருத்தர் எல்லாத்திலையும் கோழி மிட்டாய் வாங்கிட்டு வருவான். ஒரு புள்ள வந்து கோழி மிட்டாய் வாங்கிட்டு வர்றான், ஒரு பிள்ளை என்ன செய்யறான்? எல்லாத்திலையும் மார்க் ரொம்ப வாங்கிட்டு வர்றான். ஏன்? அப்படித்தான் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தோமே தவிர அதே சிந்தனையை அப்படி வார்த்தெடுத்து கொண்டவர்களாக வாரிசுகள் இருப்பது கிடையாது. எனக்கு பிறந்த பிள்ளையே 4 வகையா இருக்கும் பொழுது அவருக்கு பிறந்த பிள்ளை 4 வகையா இருக்கும். அந்த 4 வகைக்கு பிறந்த 40 வகையா இருக்கும். அந்த 40 வகைக்கு பிறந்த 4000 வகையா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம என்ன செய்யறோம்? அப்பப்ப என்னென்னலாம் வருதோ அதை சிந்திக்கிறோம். இது பிடிச்சா இதை எடுத்துக்கிறோம், அது பிடிச்சா அதை எடுத்துக்கிறோம், அது பிடிச்சா அதை எடுத்துக்கிறோம். இப்படியான ஒரு காரணத்தினால தான் என்ன செய்யறது? இப்ப கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுநாதர் வந்தாரு, அவர் மார்க்கத்தை சொன்னாரு, அது பிடிச்சவங்க அதை போய் ஏத்துக்கிட்டாங்க. முகமது நபி ஒரு மார்க்கத்தை சொன்னாங்க, பிடிச்சவனே ஏத்துக்கிட்டாரு. பிடிச்சு ஏத்துக்கிட்டமே தவிர பிறந்ததுனால என்ன செய்யாது? கொள்கை கோட்பாடு இப்படி மாறாம தலைமுறையா வரும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. அதான் அடிப்படையான